Hello all. Today we are going to see inverse trigonometric functions ல நம்மளோட board point of view ல என்னென்ன questions-ன்றத one shotல பார்க்க போறோம். First of all, relations and functionும் inverse trigonometric functionும் together-ஆ சேர்ந்து தான் 8 out of 80க்குன்னு நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோல. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா inverse of a function எப்பெல்லாம் exist ஆகும் அப்படிங்கிறத first of all தெரிஞ்சுக்கோங்க. Okay, inverse of a function exist ஆகணும்னா first thing if the function f is 1 to 1 and on to அப்படின்னு இருக்கணும். அதாவது bijective mapping create ஆகணும். bijective mapping create ஆனா மட்டும்தான் நம்மளால என்ன சொல்ல முடியும்னா 1 to 1 and on to அப்படிங்கிறத நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட 6 trigonometrical ஃபங்க்ஷனுமே கண்டிப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெனி டு ஒன் தான். ஓவர் their domains ரியல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சைன் 0க்கு 0 வரும், சைன் பைக்கு 0 வரும், சைன் 2πக்கும் 0 வரும். அப்போ இந்த எலமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே 0 வருதுன்னா அப்போ இந்த ஆங்கிள் 0 பை 2π எல்லாத்துக்குமே 0ன்ற நம்பர் மேப் ஆகுது. அப்போ இதை என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா மெனி டு ஒன் ஓவர் their domain R அப்படின்னு சொல்லி தான் நம்ம டிக்ளேர் பண்றோம். ஓகே, அப்போ ஓவர் their domain Rல நமக்கு இந்த மாதிரி இருக்கு. அப்ப ஆஃப்டர் தட் நான் என்ன சொல்றேன், நம்மளோட டொமைனை ஃபுல் ரியல் நம்பர் லைன்லயே வச்சுக்கும் போது நம்மளால என்ன சொல்ல முடியாது, இதை இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றோம், we restrict their domains and codomains in order to make them 1 to 1 and on to அப்படின்னு சொல்ல போறோம். அதனால தான் நம்மளால இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ற அந்த டொமைனை பிரின்சிபல் வேல்யூ டொமைன், பிரின்சிபல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, 6 trigonometrical ஃபங்க்ஷனுக்கும் இன்வர்ஸ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, அதோட ரெஸ்பெக்டிவ் பிரின்சிபல் டொமைன் யாரு, பிரின்சிபல் ரேஞ்ச் யாருன்றத பார்க்குறோம். y is equal to sin inverse of xன்னு இருக்கு, -1 to 1ல யூஸ் பண்ணிக்குவோம். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -π/2 to π/2. y வேல்யூ cos inverse of x. sin inverse of xக்கும் cos inverse of xக்கும் சேம் டொமைனே வரும். ரேஞ்ச் மட்டும் இதுக்கு -π/2 to π/2. ஏன்னா சைனோட மேக்ஸிமம் வேல்யூ 1 π/2ல அட்டைன் ஆகும், மினிமம் வேல்யூ -1 -π/2ல அட்டைன் ஆகும். அதே மாதிரி cos inverse of xோட மேக்ஸிமம் வேல்யூ 1 0ல அட்டைன் ஆகும், பையில் -1 அட்டைன் ஆகும். அதை தான் போட்டிருக்காங்க. கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து அப்படியே சைனோட ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் இல்லையா, அதனால ரியல் நம்பர் எக்ஸப்ட் அட் ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -1 to 1 யூஸ் பண்ணிக்குவோம். பட் இந்த இடத்துல -π/2 to π/2 எக்ஸப்ட் அட் 0ன்ற பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இதை பாருங்க, y is equal to secant inverse of x. இது ரெண்டுக்கும் ஈக்குவலாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நான் எப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்வேன்னா, இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி பேர். sin of 90 minus theta is equal to cos thetaன்னு வரும், cos of 90 minus theta sin thetaன்னு வரும். அதனால இந்த ரெண்டுக்கும் சேம் டொமைன் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி கொசிகண்ட்டும் சீக்கண்ட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி பேர், அதனால இதோட டொமைன் ரெண்டும் சேம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி டேனும் காட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி பேர், அதனால அதோட டொமைனை ஞாபகம் வச்சுக்கலாம். சேமாவே வரும். இப்போ இந்த இடத்துக்கு மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ எப்போ அட்டைன் ஆகுதோ அதை வச்சு தான் ரேஞ்ச் முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி -1 to 1க்கு 0π வருது. கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்போ வந்து எக்ஸிஸ்ட் ஆகாமல் போகும்னா சைனோட வேல்யூ 0வா இருந்தால் கொசிகண்ட் இன்வர்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவ்க்கு போயிடும். அப்போ அதனால் நம்மளோட இன்டர்வல் பாயிண்டில் 0வை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த சைனோட இன்டர்வலை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி காசோட இன்டர்வலை அப்படியே செகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. எக்ஸப்ட் காஸ் எப்போ 0 ஆகும், π/2ல 0 ஆகும்னா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்போ இன்ஃபினிட்டிவ் அட்டைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -π/2லேருந்து +π/2க்குள்ளே அட்டைன் ஆகும். அதில் ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கிறோம். காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு 0 to π யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நமக்கு என்ன பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்னா, 6 trigonometrical ஃபங்க்ஷனுக்கும் அதோட இன்வர்ஸ் trigonometrical ஃபங்க்ஷனுக்கும் கிராஃபை நமக்கு பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது வந்து sin x கர்வ் 0ல கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகி எக்ஸ் ஆக்சிஸில் π/2ல மேக்ஸிமம் 1 -π/2ல -1. ஸோ இதோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னங்கிறத பார்த்துட்டோம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கர்வ் இதை அப்படியே வெர்டிக்கல் சிமெட்ரியில் போட்டு வரைஞ்ச மாதிரி இருக்கும். +1 வந்து π/2ல அட்டைன் ஆகும், -1ல -π/2ல இருக்கும், 0ல அட்டைன் ஆகிருக்கும். அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கர்வ் பாருங்கள், காஸ் எக்ஸ் கர்வ்லேருந்து அதை ஹரிசான்டல் மோட்லேருந்து வெர்டிக்கல் மோடுக்கு மாற்றிருப்பேன். -1 to 1க்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா 0ல +1 பையில் -1 இந்த லூப் மோடில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ரேஞ்ச் வந்து 0 to π. அப்போ இதுக்குள்ளே நமக்கு கர்வை மூவ் பண்ணியிருப்பாங்க.
tan inverse of x curve எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பை பை டூ இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ்லேருந்து அப்படியே ஜீரோவில் இன்டர்செக்ட் ஆகி மைனஸ் பை பை டூ அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டிவ்ல டச் ஆகிற மாதிரி ஃப்ரம் ரைட் சைட்லேருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடுக்கு அந்த ஜிக்ஸாக் கர்வ் இன்டர்செக்டிங் த பாயிண்ட் ஜீரோவில் கனெக்ட் ஆகிருக்கும். இதில் பாருங்கள் tan inverse of x curve பை பை டூவில் ரைட்லேருந்து வந்து ஜீரோவில் இன்டர்செக்ட் ஆகி லெஃப்ட்டில் டேன் ஓவர் ஆகிருக்கு. அதே மாதிரி பாருங்கள் cot inverse of x curve அப்படியே tan inverse of x ஓட உல்டா அங்கே ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகிருப்போம், இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள் கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு எப்படி இருக்குன்னா பை பை டூ அப்படின்ற நம்பரில் சிமெட்ரிக்கலாக இருக்கிற மாதிரி உன்னோட பெரபோலா கர்வை நமக்கு போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பெரபோலா கர்வும் கரெக்டாக பை பை டூவோட டேர்ம்ஸில் எல்லாத்துலேயுமே சிமெட்ரிக்கல் ஆக்சஸாக இருக்கிற மாதிரி அதை ட்ரா பண்ணியிருப்போம். இதில் பாருங்கள் இது ரெண்டுத்துலேயும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பை பை டூலேருந்து இப்படி ஒன்றை டச் பண்ணுற மாதிரி போகும், ஆனால் டச் பண்ணாது. அதே மாதிரி தான் நெகட்டிவ் சைட்லேயும். ஸோ இதே மாதிரி சீக்கண்ட் இன்வர்ஸ் எஃப் எக்ஸு சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கர்வும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் என்ன இது சிமெட்ரிக்கல் அபவுட் ஜீரோ என் நம்பர் ஆஃப் பை அதில் எல்லாம் இப்போ ஜீரோவில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு, 2π இன்டர்செக்ட் ஆகிருக்கு, 4π இன்டர்செக்ட் ஆகும். அந்த சிமெட்ரிக்கல் ஆக்சிஸ் சொல்கிறேன். இந்த சிமெட்ரிக்கல் ஆக்சிஸ் வந்து கரெக்டாக அந்த என் நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர் ஆஃப் பையில் எல்லாத்துலேயும் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் எப்படி இதை வரைஞ்சிருக்காங்க இந்த கர்வை பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியணும். ஸோ இதுதான் மேஜர். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் மேஜராக சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸை எக்ஸ்ன்னு எழுதலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸை எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ எப்பெல்லாம் இதை எழுத முடியும்னா இங்கே யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே உன்னோட பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நீ வெரிஃபை பண்ணிக்கணும். ஒன்ஸ் உன்னோட எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே உன்னோட பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே தான் வருது அப்படின்னா தாராளமாக நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸை எக்ஸ்னே எழுதிக்கலாம், தப்பில்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் பிரின்சிபல் ரேஞ்சுக்குள்ளே அந்த வேல்யூஸ் வந்துச்சுன்னா சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை எக்ஸ்ன்னு எழுதலாம். எப்போ எழுதலாம்? எக்ஸோட வேல்யூ அந்த டொமைனுக்குள்ளே இருக்கா. இது வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ், இதை கட் பண்ணும்போது இந்த பிரின்சிபல் டொமைன் அண்ட் ரேஞ்சுக்குள்ளே இதில் நமக்களோட ரேஞ்சு வந்து இதுதான் -π/2 to π/2க்குள்ளே என்னோட ரேஞ்ச் இருந்தால் நான் டேரெக்டாக எழுதுவேன். இதுக்கு வந்து டொமைன் அதுக்குள்ளே இருந்தால் டேரெக்டாக எழுதலாம். அந்த டொமைனும் ரேஞ்சும் அந்த ரெஸ்பெக்டிவ் பார்ட்டுக்குள்ளே இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கணும். அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/xஐ கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/xஐ சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் 1/xஐ காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ அது மட்டும் இல்லை, tan inverse of 1/x cot inverse of xன்னு எழுதுறது மாதிரியே -π + cot inverse of xன்னு எழுதலாம், தப்பே இல்லை. எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருந்தால் இப்படி எழுதணும், எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 0 இருந்தால் இதை எப்படி எழுதணும். அண்ட் மோர் ஓவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -xஐ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். அண்ட் அதே மாதிரி அப்படியே கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -xஐ மைனஸ் கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -xஐ பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். அதே மாதிரி சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -xஐ பை மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். tan inverse of -xஐ மைனஸ் tan inverse of xன்னு எழுதுகிறோம். cot inverse of -xஐ பை மைனஸ் cot inverse of xன்னு எழுதிக்கிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவே இதுதான். அடுத்தது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸையும் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் சேம் ஆங்கிளாக இருந்தால் அதை π/2ன்னு எழுதலாம். வென் யுவர் எக்ஸ் வேல்யூ பிகம்ஸ் -1 to 1 இருக்கணும். tan inverse of x plus cot inverse of x π/2ன்னு எழுதலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் அப்படின்ற பேட்டர்னில் இருந்தால் நம்ம டெஃபினட்டாக எழுத முடியும். அதே மாதிரி சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை ஆட் பண்ணால் 90 டிகிரி π/2 வரும். எப்போனா எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் எக்ஸப்ட் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் -1 to 1க்குள்ளே இருக்கும்போது. tan inverse of x plus tan inverse of y tan inverse of x plus y divided by 1 - xyன்னு தாராளமாக எழுத முடியும். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே சாப்டர் 5ல் டிஃபரன்ஷியபிலிட்டி என்ற எக்ஸசைஸுக்கு யூஸ் ஆகும். tan inverse of x minus tan inverse of y க்கு என்ன ஃபார்முலா, 2 times of tan inverse of x க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காஸ் டேர்ம்ஸில் எப்படி எழுதலாம், tan inverse டேர்ம்ஸில் எப்படி எழுதலாம்னு இந்த 3 வெரைட்டி ஃபார்முலாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராப்ளமில் இதை நீங்கள் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி யூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த 7 ஸ்ட்ரக்சரையை நல்லா தரவு பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த லெசனில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டெஃபினட்டாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ இதில் சம்ஸ் பார்ப்போம் பாருங்கள். ஃபைண்ட் த principal value of cos inverse of x for x is equal to square root of √3 divided by 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ cos inverse of √3/2 some kind of thetaன்னு அசைன் பண்ணுறேன். காசோட எந்த வேல்யூக்கு √3/2 வரும்னு செக் பண்ணால் π/6க்கு வருது. அப்போ தீட்டா வந்து π/6 அப்படின்னு கேட்டால்
π/6 உன்னோட ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். காசோட இது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to π தான். π/6 அதுக்குள்ளே வரும். அதனால் π/6 தான் நம்மளோட பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு போட்டுறோம். அடுத்தது எவாலுவேட் tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் π/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் சொன்னோம் சைனில் நெகட்டிவ் ஆங்கிள் இருந்ததுன்னா மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ சைன் ஆஃப் மைனஸ் π/2ன்னு இருக்கிற பேட்டர்னை மைனஸ் சைன் π/2ன்னு மாற்றுறேன். அப்போ மைனஸ் சைன் π/2ஓட ஆன்சர் 1. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1. அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம். tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு தாராளமாக எழுதலாம். அப்போ மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்தது மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் π/4 அப்படின்னு தாராளமாக எழுத முடியும். ஏன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ π/4 தானே, அதனால் அதை எழுதிடுறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 13 π/6. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இட் கேன் பி கன்வெர்டட் இன்டூ மிக்சட் ஃப்ராக்ஷன். அப்போ 13 6ஆல் டிவைட் பண்ணி மிக்சடாக மாற்றும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2π + π/6ன்னு கிடைக்குது. 2πனா என்ன நினைக்கிறீங்க, ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரொட்டேஷன் அண்ட் மோர் ஓவர் ஒரு 30 டிகிரி, அதுதான் π/6. அப்போ இட் லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் முடிச்சுட்டேன்டா. ஃபுல் கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு ஆங்கிள் எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்போ 2π + π/6 நான் நார்மல் π/6னே எழுதிக்கலாம். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் π/6ன்னு வரும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் π/6 π/6னே எழுதலாம். எப்போ எழுத முடியும், அந்த π/6ங்கிற ஆங்கிள் அதோட பிரின்சிபல் ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். 0 to πக்குள்ளே தான் π/6 இருக்குது, அதனால் அஃப்கோர்ஸ் எழுதலாம். அதே மாதிரி இதை பாருங்கள், ஃபைண்ட் tan inverse of tan of 9π/8. Here 9π/8 is also as a improper fraction. அதனால் இதை மிக்சடாக மாற்றுறேன். அப்போ மாற்றும் போது π + 1π + 1π/8ன்னு வரும். 1π அப்படிங்கிறது வந்து எப்போ எழுத முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் தான். ஹாஃப் ரொட்டேஷன் முடிஞ்சு π/8னா 25 டிகிரி. அப்போ 25 டிகிரிங்கிறது கண்டிப்பாக எங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க, தேர்டு குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். தேர்டு குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர் டீ கப்ஸ் கான்செப்ட் படி டேன் வந்து பாசிட்டிவ் தான். அதனால் இந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே தான் இதுவும் வேறு இருக்குது. -π/2 to π/2க்குள்ளே இருக்கான்னு மட்டும் தான் நம்மளும் வெரிஃபை பண்ணுவோம். ஸோ அது அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால டேரெக்டாக π/8 அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா எவாலுவேட் tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் -4. ஆக்சுவலாக -4லாம் வருமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக -4லாம் வரும். ஏன்னா இன்ஃபினிட்டிவ் வரைக்கும் டேனில் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ மைனஸை மாற்றி இந்த இடத்துல எழுதிக்கிறேன். இதுலேருந்தும் மைனஸை தூக்கி வெளியில் போட்டுட்டேன்னா ஓவரால் ஆன்சர் டேனும் tan இன்வர்ஸும் கட் ஆகி -4 மட்டும் வரும். 6th கொஸ்டின், ஃபைண்ட் tan இன்வர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் இந்த சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -xக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -xை பை மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்போ அந்த பேட்டர்ன் படி இதை எழுதணும்னா -π மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2க்கு வந்து π/3, π/3 + π/3 2π/3, 2π/3 மைனஸ் π போட்டோம்னா எல்சிஎம் எடுத்து கட் பண்ணுறப்ப -π/3 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துடுது. ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7th ஒன், ஃபைண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 π/3ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா 60 டிகிரியில் தான் சைனுக்கு √3/2 வரும். அடுத்தது காஸ் ஆஃப் 60 டிகிரிக்கு 1/2ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில் வரும். 30 டிகிரிங்கிறது நம்மளோட ரெகுலர் டொமைனுக்குள்ளே, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. -π/2 to π/2ன்ற ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நம்ம டேரெக்டாகவே என்ன எழுதிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்கான ஆன்சரை π/6னே டிக்ளேர் பண்ணிக்கலாம். சும்மா இதை ஒய்ன்னு எடுத்து அசைன் பண்ணி எழுத ஆரம்பிங்க. தட்ஸ் இட். ஸோ அதே மாதிரி சீக்கண்ட் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் y/2 அப்படின்னு இருக்குது. ஸோ சீக்கண்ட் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் y/2னா tan இன்வர்ஸ் ஆஃப் y/2 is equal to some kind of தீட்டா அப்படின்னு நானாகவே எடுத்துக்கிறேன். இந்த தீட்டா வந்து அவங்களோட பிரின்சிபல் டொமைனாக இருக்கிற ரேஞ்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா -π/2 to π/2க்குள்ளே இருக்குன்ற மாதிரி தான் எடுத்துக்கிறோம். அப்போ tan தீட்டாவை வேணும்னே y/2ன்னு மாற்றுங்க. we know that identity well, secant square theta minus tan square theta is equal to 1. ஆஃப்டர் இதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா secant square theta is equal to 1 + tan square thetaன்னு வரும். tan square thetaனா என்ன நினைக்கிற, tan தீட்டாவை ஸ்கொயர் பண்ணுறது தான்.
அப்போ ஸ்கொயர் பண்ணனா ஒய் ஸ்கொயர் பை ஃபோர், அதை நீ இங்கே போட்டுக்கலாம். அப்போ சீக்கன் டீட்டா வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஒய் ஸ்கொயர் பை 4 அப்படின்னு வந்துடும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + ஒய் ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்னு மட்டும் இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 9th ஒன், ப்ரூவ் தட் tan ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காட் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இது வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸ்டேட் வித் த ரீசன் வெதர் த ஈக்குவாலிட்டி இஸ் வேலிட் ஃபார் ஆல் த வேல்யூஸஸ் ஆஃப் எக்ஸ். லெட் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தீட்டா. Cot inverse of x is equal to theta, then cot theta equal to x. Tan pi by 2 minus theta வை நம்ம இங்க எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா கான்செப்ட் படி cot inverse of x தீட்டான்னு எடுத்தோம்னா then cot theta equal to x தான் வருது. அப்ப cot theta வை நான் எப்படி எழுத முடியும்? tan of 90 minus theta ன்னு எழுதலாம். அப்ப tan of 90 minus theta which is equivalent to x ன்னு போட்டோம்னா cot of இந்த ஆன்சர் படி cot of 90 minus theta ன்னு வந்துரும். ஸோ அப்ப இது cot of 90 minus theta which is nothing but இந்த இடத்துல இந்த தீட்டாவுக்கு வேணுனே cot inverse of x எழுதுறேன். அப்ப இந்த இதை cot inverse of x ன்னு எழுதுறப்ப cot of 90 minus cot inverse of x க்கு again 90 ஓட சப்ட்ராக்ட் பண்றதுனால tan inverse of x னே வந்துருது. So this is hold for all x belongs to real number அப்படின்னு டிக்ளேர் பண்ணிரும். அடுத்தது find tan of cos inverse of x and hence evaluate tan of cos inverse of 8/17. ரொம்ப ரொம்ப முக்கியமான பேட்டர்ன். எப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து வேற ஒரு ஃபங்க்ஷன், உள்ள இருக்கிறது cos இன்வர்ஸா இருக்கு. அப்ப இந்த மாதிரி வெளியில ஒரு ஃபங்க்ஷனும் உள்ள ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கிற மாதிரி இருந்தாலே நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கணும். எய்தர் கோ வித் பித்தாகரஸ் தியரம் தேவைப்படுறத கண்டுபிடிப்போம், அப்படி இல்லைன்னா நார்மல் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். இப்ப tan of cos inverse of x ன்னு இருக்கா, cos inverse of x க்கு தீட்டான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா cos theta equal to x ன்னு வரும். கண்டிப்பா தெரியும் இந்த தீட்டா 0 to πக்குள்ள தான் இருக்கும்னு. அப்ப tan of cos inverse of x க்கு tan தீட்டான்னு சும்மா பேருக்கு போடுங்க. tan தீட்டாவை sin theta by cos thetaன்னு பிரிக்கலாம். ஐடென்டிட்டி படி sin thetaவை 1 minus cos square thetaவுக்கு ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணாதான் இது வரும். ஏன்னா we know that well known that sin square theta plus cos square theta is equal to 1. இந்த ஐடென்டிட்டிலேருந்து தான் நான் அதை ரீப்ளேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோவேன். கீழே இருக்க cos thetaவை அப்படியே வச்சுட்டோம். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus cos thetaக்கு பதிலாக x ஸ்கொயர் போட்டு டிவைடட் பை x போட்டுக்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. ஆனா இந்த பார்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா tan of cos inverse of 8/17 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க 8/17 கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன பண்றீங்க, இங்க கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூல ஜஸ்ட் 8/17 மட்டும் உள்ள ரீப்ளேஸ் பண்றீங்க. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 8 ஸ்கொயர் 64 டிவைடட் பை 289 அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்க டிவைடட் பை 8/17 அப்படின்னு இங்க எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு ஒர்க்கு, இது ஒரு ஒர்க்கு, இது ரெண்டத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல 15/17 வரும், இங்கே 17/8 வரும். இந்த 17 இந்த 17க்கு கட் பண்ணிட்டோம்னா 15/8 போட்டுக்கலாம். அப்போ tan of cos inverse of 8/17 15/8 அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி எழுதிடும். ஆஃப்டர் தட் இந்த பாருங்க, ஃபைண்ட் சைன் ஆஃப் 2 times ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் -5/12ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வெளியில் ஒரு கொஷின் இருக்குது, உள்ள ஒரு கொஷின் இருக்குது. ஸோ இப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் -5/12 ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா காட் ஒய் இஸ் ஈக்குவல் டு -5/12ன்னு வரும், விச் இஸ் லெஸ் தென் 0. அப்போ sin of 2 times of cot inverse of -5/12 which is nothing but sin 2y அப்படின்னு எழுதுறோம் தாராளமா. அப்ப sin 2y நம்ம எப்படி எழுதுவோம், 2 times of sin y into cos y ன்னு போடலாம். அப்ப 2 times of sin y எப்படா கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டா, இங்க அசைன் பண்ண வேல்யூ cot y is equal to -5/12ன்னு இருக்குல்ல, அதை பித்தாகரஸ் தியரம்ல அப்ளை பண்ணி ஹைபாட்டன்யூஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு sin y என்ன cos y என்னன்னு ப்ராடக்டா கண்டுபிடிச்சிக்கலாம். இது மூலமா தான் நம்ம இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது பாரு, evaluate cos of sin inverse of 1/4 plus secant inverse of 4/3. ஆக்சுவலாக sin inverse of 1/4 எனக்கு தெரியாது, ஏன்னு வச்சுக்கிறேன். cos inverse of 3/4 பின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டத்தையும் இப்படி நான் அசைன் பண்ணது மூலமா சம் கைண்ட் ஆஃப் ஏபின்னு வச்சுருந்தேன்ல, இப்போ இந்த கொஷினில் cos of a plus bன்னு வருது. cos of a plus bக்கு என்ன ஃபார்முலா, cos a cos b minus sin a sin bன்னு வரும். அப்போ cos of aக்கு பதிலாக இந்த ஆங்கிள், cos of bக்கு பதிலாக இந்த ஆங்கிள். cos of cos inverse கட் பண்ணிங்கன்னா வெறும் 3/4 வந்துடும். sin of sin inverse ஆஃப் கட் பண்ணிங்கன்னா வெறும் 1/4 வந்துடும். ஏன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, -1 to 1 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் 3/4யும் 1/4யும் அப்படியே எடுத்துட்டேன். இதில் நான் மாற்றலை, இதில் நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ என்ன கேள்வினா, இந்த காசு உள்ளே இருக்கிற சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/4, இந்த சைனு உள்ளே இருக்கிற காசு இன்வர்ஸ் ஆஃப் 3/4 தான் நம்ம மாற்ற போகிறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/4 டீட்டான்னு வச்சிங்கன்னா சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/4. ஸோ வாட் எவர் இட் இஸ் காஸ் டீட்டா அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா.
அதை சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூவை தூக்கி இதில் அப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 டிவைடட் பை 4ன்னு மட்டும் வரும். அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 டீட்டான்னு எடுத்திங்கன்னா காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/4. அப்போ சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 சைன் டீட்டான்னு எழுதணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். அப்போ இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 9/16 எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவலன்ட் டு 7/16 வரும். இங்கே கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இர்ராஷனாலிட்டியில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் மெயின் திங். இந்த கொஸ்டின் பாருங்க, prove that 2 times of sin inverse of 3/5 minus tan inverse of 17/31 which is equivalent to pi/4. இந்த மாதிரி கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னா, நமக்கு தெரிஞ்சது ரெண்டுமே tan inverse of x மைனஸ் tan inverse of y அப்படின்னு இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பக்கம் சைன் இன்வர்ஸ் இருக்குது, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டேனில் இருக்குது. நான் வேணும்னே என்ன பண்ணுறேன், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 சம் கைண்ட் ஆஃப் டீட்டான்னு அசைன் பண்ணி சைன் டீட்டாவை 3/5ன்னு மாற்றுறேன். சைன் டீட்டாவை 3/5ன்னு போட்டுட்டாலே பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி நமக்கு தேவைப்படுறது யார், டேனோட சொந்தம். ஏன்னா டேனோட மட்டும்தான் கனெக்ட் பண்ணி ஃபார்முலாவை அதை பாருங்க இங்கே நோட் பண்ணியிருக்கேன், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சைனுக்கும் டேனுக்கும் சம்மந்தமே இல்லை, அதனால் அவங்கள சேர்க்கக்கூடாது. ஸோ டேன் டீட்டாவை நம்ம இதில் கண்டுபிடிச்சிட்டோம்னா டீட்டாவோட வேல்யூ இந்த பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி பார்க்கும்போது 3/4ன்னு வருது. பிரச்சனையே யாருன்னா இந்த பாருங்க, இந்த முன்னாடி இருக்கிற 2 தான். 2 இன்டூ டீட்டான்னு வர வேண்டிய இடத்துல 2 இன்டூ tan inverse ஆஃப் 3/4 மைனஸ் tan inverse ஆஃப் 17/31 நான் எழுதிட்டேன். ஆனால் என்கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குன்னு நினைக்கிறீங்க, tan inverse ஆஃப் a மைனஸ் tan inverse ஆஃப் bக்கு தான் என்கிட்ட ஃபார்முலா இருக்கே தவிர இந்த முன்னாடி நிற்கிற 2 பின்னாடி நிற்கிற 2க்கெல்லாம் என்கிட்ட நம்பர் இல்லை. ஸோ ஃபார் நான் என்ன பண்ணிடுறேன், tan inverse ஆஃப் a மைனஸ் tan inverse ஆஃப் bக்கு எப்படியாவது கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஹெல்ப்புக்கு நான் யாரை கூப்பிட்டுக்கிறேன், இந்த 2 டைம்ஸ் ஆஃப் tan inverse ஆஃப் எக்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்காகவே எனக்குன்னு வந்தான் ஒரு ஃபார்முலா, tan inverse ஆஃப் 2x divided by 1 minus x square. அப்போ இந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக 3/4ன்னு அப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா ஃபைனல் ரிசல்டன்ட்டில் இந்த 2 காணாமல் போயிடும். அப்போ tan inverse ஆஃப் 3/2 divided by 1 minus 9/16, இங்கே tan inverse ஆஃப் 17/13. இதை ஒரு கட்டத்தில் சிம்பிளிஃபை பண்ணி நான் என்ன ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tan inverse ஆஃப் 3 8 24/7 மைனஸ் tan inverse ஆஃப் 17/31 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதை ரெண்டத்தையும் வச்சு இந்த tan inverse ஆஃப் a மைனஸ் tan inverse ஆஃப் b ஃபார்முலாவில் tan inverse ஆஃப் a மைனஸ் b டிவைடட் பை 1 + ab ஃபார்முலாவில் சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு ஆன்சர் tan inverse ஆஃப் 1ன்னு வருது. 1ஓட ஆன்சர் யாரும் இல்லை, pi/4 தான். அதோட அதை முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, the principal value of cos inverse ஆஃப் -1/2 என்னன்னு பார்க்கணும். இந்த மாதிரி எம்சிக்யூஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அதை மாற்றினீங்கன்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இஸ் நத்திங் பட் பை மைனஸ் π/3 2π/3ன்னு வரும். அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 3π/5க்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இது அந்த ரேஞ்சுக்குள்ளே வரல. யார் நம்மளோட ரேஞ்சு, -π/2 to π/2 தான், அதுக்குள்ளே வரல. அதனால் பை மைனஸ் ஆஃப் 3π/5ன்னு சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2π/5 போட்டுக்கிட்டாங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -2 இப்போ தான் ஜஸ்ட் பிஃபோர் நம்ம பார்த்தோம். tan இன்வர்ஸ் ஆஃப் √3க்கு π/3, இதுக்கு வந்து சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -xக்கு பை மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் x அப்ளை பண்ணால் பை மைனஸ் π/3, இதை கட் பண்ணும்போது -π/3ன்னு வந்துச்சு. அதே மாதிரி 4th கொஸ்டின் பாரு, சைன் ஆஃப் π/3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. சைன் இன்வர்ஸ் ஆஃப் -xை மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ சைன் ஆஃப் π/3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2, இங்கே சைன் ஆஃப் π/3 மைனஸ் ஆஃப் -π/6. அப்போ இந்த ஆன்சருக்கு என்ன வந்துரும்னா சைன் ஆஃப் π/2 அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல சைன் π/2ஓட ஆன்சர் 1 நமக்கே நல்லா தெரியும் இல்லையா, அதனால் அதை போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் -7π/3. அப்போ காஸ் இன்வர்ஸும் காசும் கட்டானா மைனஸில் வேற இருக்கா, நம்ம காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -xை காஸ் எக்ஸ்னே எழுதலாம். பிகாஸ் ஆஃப் நமக்கு அந்த காஸ் இன்வர்ஸில் மைனஸ் ஆரம்பிக்கும் போது 4வது குவாட்ரண்ட்ல தான் கவர் ஆகும். 4வது குவாட்ரண்ட்ல காஸ் வந்து பாசிட்டிவ் தான், அதனால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -xனாலும் காஸ் எக்ஸ்னே எழுதிக்கலாம். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 7π/3 அப்படியே விட முடியாது, ஏன்னா 7 வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். கட் பண்ணிங்கன்னா 2 3s are 6, ரிமைண்டர் 1. ஸோ 2π + 1 π/3 அப்படின்னு பிரியும். 2π வந்து கம்ப்ளீட் ரொட்டேஷன், அதை விட்டுருங்க, π/3 மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் π/3 இஸ் ஈக்குவல் டு π/3ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் த வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் -√3 அப்படின்னு வரும். அப்போ இந்த கொஷினில் காட் இன்வர்ஸ் ஆஃப் -√3க்கு நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை மைனஸ்
காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீனே எழுதிக்கிறோம். அப்போ பை மைனஸ் இதோட ஆன்சர் பை பை சிக்ஸ், கட் பண்ணிங்கன்னா 5π/6. ஸோ இதை வச்சுக்கிறோம். இந்த ரெண்டத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா -π/2 நமக்கான ஆன்சராக வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஸ்ட்ரக்சர் படி tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் π/2. அப்போ எக்ஸ் யாராக தான் இருக்கணும்? அஃப்கோர்ஸ் ரூட் த்ரீயாக இருந்தால் தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும் பை ஃபார்முலா. அதே பை ஃபார்முலா தான் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் π/2. அப்போ எக்ஸ் யாராக இருக்கணும்? கண்டிப்பாக 2ஆக இருக்கணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வருது. அப்போ தென் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் ஒய்க்கு என்ன எழுதுவீங்க? அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பிரின்சிபல் வேல்யூ நமக்கு தெரியும்லடா, -π/2லேருந்து +π/2 வரைக்கும். அதனால லெசன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளோட கனெக்ட் ஆகிருக்கிற ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறோம். பட் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் அதே தான். என்ன லெசன் ஆர் ஈக்குவல் டு வராது, -π/2 லெஸ் தென் ஒய் லெஸ் தென் π/2ஓட நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அசர்ஷன் ரீசன்லையுமே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம எம்சிக்யூஸுக்கு என்னென்னலாம் பார்த்தோமோ அதே பை ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் ஸ்டார்டிங்கில் காட்டினா அந்த 7 ஃபார்முலாவை தயவு செஞ்சு நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்முலாஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் இந்த அசர்ஷன் ரீசன் ஆகட்டும், எம்சிக்யூஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே பேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 ஃபார்முலா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பேஸு. இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே தான். சின்ன சின்னதாக சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு பேசிக்காக நமக்கு அந்த ஆங்கிளை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஸ்டார்டிங் டேபிள்ஸ் மட்டும் ஞாபகம் இருந்துட்டா டெஃபினட்டாக இதுக்கு ஒரு கஷ்டமான சாப்டரே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். அழகாக மார்க்கை வாங்கிட்டு மூவ் பண்ணிட்டு போயிடலாம். இதில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங் ஆன்சர் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8/7 இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 84/85. இது ஏன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ஏனும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8/17 பீனும் எடுத்துக்கிறோம். அப்போ சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/5 சைன் பி இஸ் ஈக்குவல் டு 8/17. இதை வச்சு எப்படியாவது காஸ் ஏ என்ன காஸ் பி என்னன்னு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடும். இந்த கேள்வியில் ஆன்சரில் காஸ் இன்வர்ஸ் இருக்கா? அதுக்காக வேண்டியே என்ன பண்ணுறோம், காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். அப்போ காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பின்னு வரும். அப்ளை பண்ணிங்கன்னா அழகாக ஏ மைனஸ் பிக்கு இந்த ஆன்சரை உங்களால் ரீட்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எப்போ வரும்? 2 டைம்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எப்போ வரும்? ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு π/4. ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கனாலே tan ஆஃப் 5/4 வந்துடும். அதை வச்சே ஆன்சர் ஈக்குவலாக 1ன்னு கொடுத்துடலாம். தென் வி ரைட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இதையே எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எழுதியிருக்கோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 - xy ஆகும். அதை ரீட்டைன் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய்க்கு 1ன்னு கொடுப்போம். மோஸ்ட்லி இந்த செட் ஆஃப் ஃபார்முலாவையே தான் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கு ஒரு 3 மார்க்கு. அதில் அதிகப்படியாக நமக்கு மனப்பாடம் பண்ணி அந்த ஃபார்முலாஸை கோத்ரூ பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிற 7 ஸ்ட்ரக்சர் தான். இந்த 7 ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு மெயின். இப்போ நான் காட்டினது இது. அடுத்தது இந்த பேட்டர்ன், எக்ஸ்பெஷலி இந்த 4th பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். அண்டு 6வது பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். 7வது பேட்டர்ன் ஒரு சில கொஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அண்டு வெரி ஃபர்ஸ்ட் டொமைனும் கோடொமைனும் என்ன, இந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக்கல் கிராஃபு டொமைன் ரேஞ்சுக்குள்ளே செட் ஆகுதா அப்படிங்கிற கிராஃபு, இதை மட்டும் கோத்ரூ பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ.